தமிழ்நாட்டில் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் மின் பகிர்மான கழகம், அரசு போக்குவரத்து கழகம், நுகர்வோர் வாணிப பொருள் கழகம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் குரூப் சி, டி பிரிவினருக்கு குறைந்தபட்சம் 8,400 ரூபாய் முதல் அதிகபட்சம் 16,400 ரூபாய் வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளபடி, லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவினருக்கு அந்தந்த நிறுவனங்களின் ஒதுக்கப்படக்கூடிய உபரித்தொகையை கணக்கில் கொண்டு 8.33% மிகை ஊதியம் மற்றும் 11.67% கருணை தொகை என மொத்தம் 20% வரை போனஸ் வழங்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியும் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவினருக்கு 20 விழுக்காடு போனஸ் வழங்கப்படும். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 2,69,439 தொழிலாளர்களுக்கு மொத்தம் 376.01 கோடி ரூபாய் மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகையாக வழங்கப்படும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 20,378 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். வரும் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்க பேருந்துகளுடன் 5,710 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,268 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பிற ஊர்களிலிருந்து 6,110 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 20,378 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளுக்காக 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் 4,253 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு மொத்தம் 15,129 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக 1,700 விமானங்களை இயக்க விமான நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க இண்டிகோ நிறுவனம் 730 விமானங்களையும், ஏர் இண்டியா 486 விமானங்களையும், ஸ்பைஸ் ஜெட் 546 விமானங்களையும் கூடுதலாக இயக்க முடிவு செய்துள்ளன. மேலும் கட்டண உயர்வுகளை தடுக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி நவம்பர் 22ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் பீகாரில் அடுத்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், பீகாரில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவித்தார். அதன்படி முதற்கட்ட தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதியும், 2ஆம் கட்ட தேர்தல் நவம்பர் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 17ஆம் தேதி நிறைவடைகிறது. வேட்பு மனுக்களுக்கான பரிசீலனை அக்டோபர் 18ஆம் தேதியும், வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் அக்டோபர் 20 எனவும் தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 13ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி முடிவடைகிறது. வேட்புமனுக்களுக்கான பரிசீலனை அக்டோபர் 21ஆம் தேதியும், வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் அக்டோபர் 23ஆம் தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாயை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனாதனத்தை அவமதிப்பதை ஏற்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வழக்கறிஞர் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை உடனடியாக பாதுகாவலர்கள் வெளியேற்றினர். இதை பொருட்படுத்தாத தலைமை நீதிபதி B.R. கவாய் இதுபோன்ற சம்பவங்களால் தனது கவனத்தை திசை திருப்ப முடியாது என கூறி விசாரணையை தொடர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்திற்குள் தலைமை நீதிபதி B.R. கவாய்க்கு எதிராக நடத்தப்பட்ட வெட்கக்கேடான செயல் வன்மையாக கண்டனத்திற்குரியது என்று
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். மேலும் இது நமது ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அலுவலகத்தின் மீதான தாக்குதலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நடத்தியவர் தனது செயலுக்கான காரணத்தை வெளிப்படுத்தி இருப்பது நமது சமூகத்தில் அடக்குமுறை மனநிலை இன்னும் எவ்வளவு ஆழமாக நீடிக்கிறது என்பதை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்டமைப்பை மாற்ற கட்சித் தலைவர் விஜய் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடன் நெருங்கிய நண்பர்களாகவும் ரசிகர் மன்ற தலைவர்களாகவும் இருந்து வந்த நம்பிக்கைக்குரியவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேக முக்கிய நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி யாரும் இல்லாமல் தற்போது விஜய் அனைத்தையும் தனியாக கையாண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் தொலைபேசி அல்லது வீடியோ கால் மூலம் பேச தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் பரவி வருகிறது. கரூர் துயரச் சம்பவம் குறித்து ஆய்வு செய்த பாஜக எம்பிக்கள் குழு கட்சி தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக சில தகவல்கள் கசிந்துள்ளன. அதன்படி கரூர் சம்பவத்திற்கு முறையாக திட்டமிடாத மாவட்ட நிர்வாகமும் அரசும் தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும், மேலும் மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் தங்களை வந்து சந்தித்து நடந்தவை குறித்து விளக்கமளிக்கவில்லை என்றும் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அரசு அதிகாரிகள், காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க பாஜக எம்பிக்கள் குழு பரிந்துரைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது எனவும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கின் தீர்ப்பில் தெரிவித்த கடுமையான கருத்துக்களை நீக்க கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரி பாதிக்கப்பட்டோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணையை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், சாட்சிகள் தமிழகத்தில் இருப்பதால் டெல்லிக்கு மாற்றினால் விசாரணை விரைவாக நடைபெறாது என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணையை விரைந்து நடத்தவும் சிறப்பு வழக்குரைஞரை நியமிக்கவும் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அதீத பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரின் பண்டிபோரா பகுதி காணும் இடமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியதைப் போல குளிர்கால அதிசய உலகமாக மாறியது. இதனால் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் படேர்வா பகுதியில் மழை பெய்ததால் சாலையில் வெள்ள நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. மழைக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் குடைபிடித்தவாறு ரம்மியமான சூழலை அனுபவித்தனர். மருத்துவத்துறையில் இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு 2 அமெரிக்க விஞ்ஞானிகள் மற்றும் ஒரு ஜப்பான் விஞ்ஞானி என 3 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு மேரி புருக்னோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சகோஜி ஆகிய 3 வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 மனித உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தன்னுடைய சொந்த செல்களை தாக்காமல் காக்கும் பாதுகாப்பு முறையான பெரிஹரல் இம்யூனோ டாலரன்ஸ் குறித்து மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக அவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறாக தனது சொந்த செல்களை அழிப்பதால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணங்களையும் சிகிச்சை முறைகளையும் புரிந்து கொள்ள பெரிதும் உதவும் என்று கூறப்படுகிறது. இவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சைகளிலும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு ராஜினாமா செய்வதாக அறிவித்திருப்பது அந்நாட்டு அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் 47வது பிரதமராக பதவியேற்ற 27 நாட்களில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. முன்னதாக தனது அமைச்சரவையை அறிவித்த 14 மணி நேரத்திற்குள் அவரது இந்த ராஜினாமா அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் பிரான்சில் 5 பிரதமர்கள் பதவி விலகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.